இன்னைக்கு கிளாஸ் நல்லா போச்சுல்ல? ஆமாடி. ஆனா அந்த இங்கிலீஷ் மேம் தான் என்னாச்சுடி? 1 மந்தாவே குதிங்கால் வலிடி. காலையில இருந்து லெக் பெயின் ரொம்ப இருக்கு. இப்பவே லெக் பெயினா? இந்த மாதிரி குதிகால் வலி உங்களுக்கும் இருக்கா? நம்ம இப்போ பார்க்க போறது அதை பத்தி தான். வணக்கம், நான் டாக்டர் கிஷோர் ராஜன், எலும்பு மூட்டு அறுவை சிகிச்சை நிபுணர், சிஎன்எஸ் ஹாஸ்பிட்டல், அவினாஷி, திருப்பூர். நம்ம இப்போ பார்க்க போறது பார்த்தீங்கன்னா பிளான்டார் ஃபேஷியைட்டிஸ். நிறைய பேர் குதிகால் வலி இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுவும் குறிப்பா தூங்கி எழுந்து காலை கீழே வைக்கிறப்போ ரொம்ப வலி இருக்கும். ஒரு 2-3 ஸ்டெப் எடுத்து வச்ச உடனே சரியாயிடும்னு சொல்லுவாங்க. ஸோ இது எதனாலங்கிறது ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அப்புறம் அதை எப்படி சரி பண்ணலாங்கிறத பத்தி சொல்றேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம பாதத்தை நம்ம எடுத்துக்கணும். பாதத்துல குதிகால் பின்னாடி இருக்கும், முன்னாடி காலோட விரல்கள் இருக்கும். இப்போ இந்த குதிகால் எலும்பையும் அந்த விரல்களையும் சேர்த்துறதுக்கு அடிப்பாகத்துல ஒரு தசை இருக்கும். இதை தான் பிளான்டார் ஃபேஷியான்னு நம்ம சொல்லுவோம். இப்போ அந்த தசை பார்த்தீங்கன்னா குதிகால் எலும்புக்கு பக்கத்துல தான் அட்டாச் ஆயிருக்கும். ஒரு சிலர் ரொம்ப லாங் ஸ்டாண்டிங் ஒர்க் பண்றாங்க, இல்ல ரொம்ப அன்ஈவன் சர்ஃபேஸ்ல நடக்கிறாங்க. இந்த மாதிரி நடக்கிறப்போ அது அடிப்பட வாய்ப்பு இருக்கு. உள்ள டைனி டேர்ஸ், அதாவது சின்ன சின்னதா அது கிழிஞ்சிருக்கும். கிழிஞ்சிருக்கிறதுனால அது ஃபர்ஸ்ட் வீங்க ஆரம்பிக்கும். அப்புறம் போக போக அது நம்ம காலுக்கே ஒரு வீக்கம் மாதிரி தெரியும். அண்டு அது நம்மளோட நடையவே மாத்துற அளவுக்கு கொஞ்சம் சிவியர் ஆகும். இப்போ இதை எப்படி ட்ரீட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு. பட் ஃபர்ஸ்ட் பேசிக் ட்ரீட்மெண்ட் பாத்தீங்கன்னா நம்ம பிசியோதெரப்பின்னு சொல்லுவோம். அதாவது அந்த பிசியோதெரப்பி ஒரு கருவி மூலமா நம்ம அந்த குறிப்பிட்ட இடத்துல வைக்கிறப்போ அந்த வீக்கம் கரையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எல்லாமே நம்ம செஞ்சுட்டோம், இதுக்கு அப்புறமும் பெயின் இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா அந்த அளவுக்கு அது சிவியரா இருக்குன்னு அர்த்தம். இப்போ இந்த சிவியரா இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் டைரக்டா அந்த வீக்கம் இருக்கிற இடத்துக்கே போய் ஒரு இன்ஜெக்ஷன் கொடுக்கறது. அதாவது அதுல இருக்கிற மருந்தோட வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா அது டைரக்டா அந்த வீக்கம் இருக்கிற இடத்துக்குள்ள போய் அங்க ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகி அந்த வீக்கத்துக்கு காரணமான சின்ன சின்ன கிழிஞ்சு போயிருக்கிறது எல்லாத்தையும் சரி பண்ணிடும். அப்புறமும் நமக்கு இந்த தொந்தரவு இருக்கு அப்படின்னா அடுத்த கட்டமா நம்ம என்ன பண்ண போறோம்னு கேட்டீங்கன்னா ஓபன் பண்ணி சர்ஜரி பண்ண போறோம். அந்த இடத்துல வீக்கத்துக்கு காரணமான இடத்த ஓபன் பண்ணி அதை ஃபுல்லா கிளியர் பண்ணிட்டு மறுபடியும் தைச்சிருவோம். ஸோ இதெல்லாம் தான் இந்த பிளான்டார் ஃபேஷியைட்டிஸ்க்கான ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ். இது எல்லாருக்குமே கடைசியில சர்ஜரியில தான் முடியுமா, இல்ல அந்த இன்ஜெக்ஷன் போடுறத தான் முடியுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ப்ராப்பர் ஸ்ட்ரெச்சிங் பண்ணிட்டு, ப்ராப்பர் எக்ஸசைசஸ் பண்ணிட்டு, ப்ராப்பர் ஸ்லிப்பர்ஸ் யூஸ் பண்ணாலே இது சரியாகிறதுக்கு 100% சான்ஸ் இருக்கு. அதை மீறி சிவியரா இருக்கிறவங்களுக்கு தான் இந்த இன்ஜெக்ஷன், சர்ஜரி எல்லாமே தேவைப்படும்.